வந்து மூவி ரிவ்யூ வீடியோ இது கிடையாது. இது வந்து ஒரு உன்னதமான ப்ரொஃபஷனை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம வாழ்க்கையில் நிறைய பேரை நம்ம பார்த்துருப்போம். பட் ஒரு சில பேரை கடவுளுக்கு சமமானவங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட கடவுளுக்கு சமமாக வேலை பார்க்குற செவிலியர்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் வந்து நம்ம வந்து இந்த செவிலியர் தினத்தை மே 12 கொண்டாடுறோம்னா, அதாவது செவிலியர்களோட முக்கியத்துவத்தை எல்லாத்துக்கும் தெரிய வச்ச கைவிளக்கேந்திய கார்கில் ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேல் அப்படிங்கிற அம்மையாரோட பிறந்தநாள் இன்னைக்கு. ஸோ அதை வந்து செவிலியர் தினமாக எல்லாருமே கொண்டாடுறாங்க. ப்ளஸ் இது வந்து செவிலியர்கள் வந்து அவங்க படுற கஷ்டம், அதாவது ஒரு பேஷண்ட் அட்மிட் ஆகிறதுலேருந்து டிஸ்சார்ஜ் ஆகிற வரைக்கும் அவங்க படுற கஷ்டம். ஒரு பேஷண்ட் அட்மிட் ஆனதுக்கப்புறம் அவங்கள வந்து வெளியே ஒரு ஆளாக பார்க்காம தன்னோட குடும்பத்தில் ஒருத்தரை பார்த்து அவங்க வந்து நேரத்துக்கு சாப்பிட்டாங்களா, நேரத்துக்கு வந்து மாத்திரை எடுத்துக்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நேரத்துக்கு கவனிக்கிற ஒரு ஆள். அது மட்டும் இல்லாமல் அவங்க படுற வலியை தாங்கிக்க முடியாமல் நிறைய இடத்துல வந்து அவங்களோட அப்பாவா அம்மாவா அவங்களோட கூட பிறந்தவங்களா நிற்கிறவங்க தான் செவிலியர்கள். அவங்கள நேரத்துக்கு பார்த்து இவங்க சாப்பிட்லனாலும் அவங்க சாப்பிட்டாங்களா சாப்பிட்லையா, அவங்க வந்து நேரத்துக்கு மருந்து எடுத்துக்கிட்டாங்களா எடுத்துக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து பார்த்து அவங்கள வந்து குணப்படுத்தி வீட்டுக்கு அனுப்புகிறவங்க தான் செவிலியர்கள். அப்பேற்பட்ட செவிலியர்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ பார்க்குற என்னோட அம்மா அக்கா எல்லாருக்குமே இனிய செவிலியர் தின நல்வாழ்த்துக்கள். நன்றி. கழுத்தோடும் ஒரு ஆயுதத்தை தினம் களங்களில் சுமக்கிறோம். எழுத்தோடும் ஒரு ஆயுதத்தை எங்கள் மொழியினில் சுவைக்கிறோம். பனிமூட்டம் வந்து படிந்தென்ன சுடும் பகலவன் மறையுமா, அந்த பகை